மஞ்சு நல்ல லாபம் தானே. 100 ரூபா மொய் வச்சுட்டு சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் பத்தியா. குழம்புலாம் நிறைய எடுத்துடலாம் பாத்திமா. ஆமா, நைட்டுக்கு இதே வச்சு அந்த சிக்கன் மசாலா போட்டு வச்சுக்கோம்ல, அதையும் பொரிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சுது. சரி, நான் வீட்டில் போய் பாத்திரம் எடுத்துட்டு வந்தோன்னா நேரம் ஆயிரும்ல. உன் பாத்திரத்துலேயே கொடு, நாளைக்கு நான் திருப்பி கொடுத்துருந்தேன். எதுக்கு குழம்பு தரணும்னா உன்னை நான் அங்கேயே எடுக்க சொன்னோம்ல. எதுக்கிட்டி கத்துதா இப்படி நீ? நான் தான் சொன்னோம்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கவர்லாம் எடுக்கிறதுக்குன்ட்டு, அதுதான் உன்னை எடுக்க சொன்னேன். பெரிய டீசெண்ட் பார்க்கலாம், டீசெண்ட். உனக்கு அவ்வளோ கேவலமா இருந்துச்சுன்னா நீ எடுக்காம வந்துட்டா. எதுக்கு நான் எடுத்தோம்னா அப்போ எந்த எது கேட்க? நீ எடுக்க சொன்னதுக்கு எடுக்காம விட்டுட்டு கேவலமா இருக்குன்ட்டு இப்போ வந்து குழம்பு வேணுமா? குழம்பு எப்ப இங்க குழம்பு கொடுக்காட்டி நான் பட்னி கிடந்துருவேன். அப்படியே என்னட்டு இன்னுமா அவங்க சண்டைலாம் தீரல? நல்லா தண்டி பேசிட்டு சாப்பிட்டுலாம் இருந்தீங்க. வரும்போது என்ன அதுக்குள்ள பேதி எடுத்துட்டு பாருங்க அத்த. கூட்டுக்கறி குழம்புலாம் எடுக்கும்போது நீ எடுத்து உனக்கு கவர் எடுத்து தாரேன் அப்படின்னு சொன்னதுக்கு சை கவர்லாம் யார் எடுப்பா, எனக்குலாம் அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்துட்டு வந்ததுல இருந்து பங்கு கேட்கா. சோறு வைக்கிறதுக்கு மாசப்பட்டுட்டு அப்படி ஒன்று கேட்டிருப்பாளா இருக்கும். எத்த உன் வாய மூடுங்க சரியா. இங்கேயே வந்து சண்டை எழுத்துட்டு போகாதீங்க. ஏற்கனவே என்னையும் புருஷனையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்டுட்டீங்க. இப்போ இங்கேயே தேர எழுத்து தெருவில் விட்டுறாதீங்க. இவட்ட மனசு பேசலாம். வாங்க டீமை சண்டை போட்டு நாரட்டும். நானும் போகிறேன் வீட்டுக்கு. இங்கே எனக்கு என்ன வேலை? பார்த்தீங்களாக்கா எப்படி பண்ணுதானே. ஒரு விசேஷ வீட்டுக்கு போனோமா, மொய் வச்சோமா, சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இருக்கணும். அங்கே போய் குழம்பு எடுத்துட்டு கறி எடுத்துட்டு இல்லை சண்டை வேற. அசிங்கப்படுத்தாதீங்க வாங்க. ஆமாம், இவ பெரிய ஒழுங்கு. இந்த மாதிரி துணியை போட்டுட்டு மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட சிரிச்சு இழிச்சு பேசுதா. நம்மள சொல்லாந்துட்டா. என்ன ஜெசிகா மேடம், தனியா போணுமா? நான் வந்து விடட்டா? இல்ல ஜகு, நான் போய்க்கிடுவேன். பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல். கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. இவன் திரும்ப மாட்டான். மனுஷா அசிங்க பிடிச்ச மனுஷா. எத்தனை வாட்டி சொல்லி உனக்கு புத்தி வரலாம்? ஒன்னும் இல்லை, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அங்கதானே நானும் இருந்தேன். என்ன ஒரு வார்த்தை நீ சாப்பிட்டேன்னு கேட்டியா? அங்க அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓடி ஓடில குழம்பு ஊத்துதான். பாயசம் வேணுமா, கேசரி வேணுமா, வடை வேணுமா? என்னமோ பொண்ணு வீட்டுல இவருதான் மெயினா நின்று எல்லாத்தையும் நடத்தி வச்ச மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏதாச்சும் கேட்டா முழிய பாரு, ஒன்னும் தெரியாத மாதிரி. வீட்டுக்கு வா மனுஷா. ரோடுன்னா விட்டு வச்சிருக்கல, நின்னதுக்கு என்ன பண்ணிருப்பான்னு தெரியல. நீ உள்ள போ, நான் வரேன். பஸ் டிரைவருக்கு பைசா கொடுத்துட்டு வரணும்ல. கொடுத்துட்டு வந்து தொலைங்க. மாறி போய் திருப்பி போய் பல்ல அடிச்சுட்டு நின்னுறாதீங்க எங்கேயும். இந்த வயசுல எப்படி இருக்கு பாரு. சை எப்பாடா நல்ல வேலைக்கு அடிக்கல. என்ன ரொம்ப குஷியா இருக்க மாதிரி இருக்கா? ஒன்னும் இல்ல, நார்மலா தான் இருக்கேன். எம்மா சும்மா இருல. என்னாச்சுல? ஏன் இப்படி கத்துதா? எம்மா அண்ணனுக்கு நெஞ்செரிச்சலா இருக்கான். எதுக்கு மக்கா சாப்பாடு ஒத்துக்கிடலையோ? சோடா வேணா வாங்கிட்டு சொல்லிட்டா? இல்லம்மா, அப்படி ஒன்னும் இல்ல, அவன் சும்மா சொல்லுதான். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். அப்போ நெஞ்சு எரியதானம்மா செய்யும். என்னென்ன சொல்லுதா ஒன்றும் புரிய மாட்டேங்க. ஒன்றும் இல்லைம்மா, அண்ணன் ஒரு பாட்டு கேட்டுருந்தோம்ல, அதுதான் சும்மா கிண்டல் பண்ணேன். ஏல உடம்பு வரைக்கும் லேசா அசதியா படுத்திருந்தோம்ல, அதுக்கு போய் இப்படி கத்தி கூப்பிடுதா? கீருக்கு போயிடுச்சானே. சரி சரி, ஒரு நாள் உன் லவ் மேட்டரை சொல்லாமலே விட போறேன். யால கௌதம் இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன உனக்கு பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணலண்ணே, ஆனால் நீ பண்ண வச்ச. இன்னைக்கு அம்மா எப்போ பார்த்தாலும் எங்களை ஏசிட்டு இருக்கா, என்னையும் தம்பியும். எதுக்கு காரணம்லாம் யாரு? நீ தான். நீ பாட்டுக்கு நல்ல மாதிரி ஃபோட்டோலாம் நான் பார்க்க மாட்டேம்மா, நீ பார்க்குற பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிடுறேன், இப்போலாம் என்ன வற்புறுத்தாதீங்க ஃபோட்டோ பார்க்கறதுக்கு அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிட்டு இன்னைக்கு மைனி கூட தனியாக நின்றுட்டு என்ன கடலை போடுத நீ? அதுக்கு தான் அவங்க செல்ல பையன் எவ்வளோ பெரிய ரோமியோன்னு தெரிய வேண்டாம். கௌதம், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன நடந்துச்சு தெரியுமா? அண்ணன், எனக்கு இதெல்லாம் நீ சொல்லணும்னே அவசியம் இல்லை. எனக்கு அண்ணனை பற்றி தெரியாதா? என்ன ஜஸ்ட் மிஸ்ஸு. உனக்கு பிடிச்சிருந்த பொண்ணும் அம்மா பார்த்துருக்க பொண்ணும் சேமாக இருந்ததால நீ தப்பிச்ச. இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அதுதான் யோசிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சு, எப்படி அம்மா கிட்ட பேச அப்படின்ட்டு. நீ சொல்லும் போது எனக்கே மைனியை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு. இவ்வளோ நல்ல மனசா அவங்களுக்கு? ஆமாம், நல்ல மனசா இருக்க போய் தானே என் மனசை கொடுத்தேன்.
பஞ்சு டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் என்னண்ணே? போல ஏன்னா அந்த சட்டையை மாத்திட்டு இதை போட்டுட்டேன். கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு தான். சரி சரி. தூங்கலையா மைனி நீங்க இன்னும்? தூங்க தான் போயிட்டு இருந்தேன், என்னமோ சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தேன். ஒரே வேலை பாட்டலாம் மைனி, எல்லாம் கிளீனிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அசந்தால இருந்திருப்பீங்களே. ஆமா, உங்க அண்ணனும் நானும் சேர்ந்து முடிச்சிட்டோம். மைனி உங்களுக்கு மாப்பிள்ளலாம் பிடிச்சிருந்துச்சா? ஏன்ட்டே இப்படி கேட்க பத்தியா? நாங்க தானே உனக்கு மாப்பிள்ளையே பார்த்து வச்சோம். நாங்க பார்த்த பிறகுதானே நீனே பார்த்துருக்கா. நான் தான் கேட்கணுன்ட்டேன், மாப்பிள்ளலாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஜென்னி, மாப்பிள்ளலாம் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? மைனி, நீங்களும் அண்ணனும் செலக்ட் பண்ணது எப்படி பிடிக்காம போகும்? எனக்காக நல்லதாக தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைக்குமே உனக்கு பிடிச்சிருக்கலா ஜென்னி? ஏன் அடிக்கடி கேட்கணும்? கல்யாணத்துல இஷ்டம் இல்லாமல் இருந்த பிள்ளைய வலுக்கட்டாயமாக நாங்கள் சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து நாளைக்கு ஒன்றும் கஷ்டப்படுத்திடக்கூடாது பார்த்துக்கோ. அது எங்கள் மனசுக்கு தாங்கிக்கிடவே முடியாது. எதுவாக இருந்தாலும் எப்போவுமே சொல்லிடுறேன்னா, மைனியும் அண்ணனும் உனக்கு சப்போர்ட்டாகவே தான் இருப்போம் எப்போவுமே. உன் ஆசையை மீறி எதுவுமே நடக்காது. நீ சந்தோஷமாக இருந்தால் தான் ஜென்னி எங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்கும். என் செல்ல மைனி, செல்லம்மா மைனி, நீங்களாம் இருக்கும்போது எனக்கு ஒரு கஷ்டமும் வராது மைனி. நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சரி, பாப்பா தூங்கிட்டா. பாப்பா இன்னைக்கு யார் ரூம்லேயே இருக்கட்டும், சரியா? சரி சரி ஜென்னி, தூங்கண்ணா. சரி மைனி, குட் நைட். குட் நைட். செல்லம்மா. என்னங்க இங்கே வந்துட்டீங்க? தண்ணி வேணுமோ? இல்லை செல்லம்மா, தண்ணிலாம் எதுவும் வேண்டாம். ஜென்னி இன்னும் பேசினதுலாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் பார்த்துக்கோ. ஜென்னி ரொம்ப சந்தோஷமா இருக்காலாம், அதுக்கு பிடிச்சிருக்கு போலன்னா எல்லாம். ஆமாங்க, ஜென்னிக்கு நல்ல மாப்பிள்ளை பிடிச்சிக்கிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தாங்கன்ட்டு. ஒருத்தர் மனசு ஒத்து போச்சு போல. ஆமா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைய. நல்ல குணமா இருக்காரு என்ன? ஆமாங்க, நல்லா இருக்காரு மாப்பிள்ளை. இன்னுங்க எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி செல்லம்மா, எதுவும் நினைக்கல. சரி வா தூங்கலாமா? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? தூங்கியிருப்பாங்களோ? சரி, ஒரு மெசேஜ் போட்டு தான் பார்ப்போமே. ஜென்னி தூங்கியிருப்பாளோ? கால் பண்ணணும் போல இருக்கு. ஆனால் இப்படி நைட்டு போல கால் பண்ணுறதும் நல்லது இல்லைலாம். ஹாய், நான் தான் ஜென்னி பேசுகிறேன். சாப்பிட்டீங்களா? ஜென்னியா நம்மளுக்கு மெசேஜ் போட்டிருக்கா? பரவாயில்லையே, நினச்ச உடனே அவளே மெசேஜ் போட்டாலே. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன மேடம் ஃபோன் நம்பர்லாம் கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக நீங்களே மெசேஜ் போட்டீங்களே. சும்மா அப்படியே போட்டேன். சரி. இது இவங்கள்ட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே. சரி, சொல்லி பார்ப்போம். நாளைக்கு நான் ஆரஞ்சு ட்ரெஸ்ஸில் வருவேன் ஆஃபீஸ்க்கு. நீங்களும் ஆரஞ்சு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வாங்க. ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் போட்டு வரணுமா? சரிங்க மேடம், போட்டுட்டா போச்சு. என்னது உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க? என்ன நீங்கள் உடனே ஓகே சொல்லிட்டீங்க? ஓகே சொல்லி தானே ஆகணும். இனிமே வாழ்க்கை முழுக்க உங்க பேச்சு தானே கேட்டாகணும். மறுக்க முடியுமா? ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க, தூங்குங்க. சரி, நான் இப்போ ஃபோன் வைக்கேன். என் பாப்பா பார்த்துட்டா மாட்டி விட்ருவா மைனி கிட்ட. ஓகேவா? பாய், குட் நைட். சரி, பாய், குட் நைட். எங்க இருக்க ஜென்னி? இன்னும் ஆளை காணோம். சரி, பார்த்து வா, நான் ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் ஜென்னி. ஹாய். என்ன மேடம், ஆரஞ்சு கலர் சொன்ன மாதிரி போட்டேன்ட்டனா? கலர் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. என்ன ரெண்டும் ஆரஞ்சு தானடி? ரெண்டும் ஆரஞ்சு தான், ஆனால் எனக்கு உள்ளது சாண்டா ஆரஞ்சு, நீங்கள் போட்டிருக்கிறது ஆரஞ்சு பழ ஆரஞ்சு. அவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா அப்போ? ஆமாம். சரி ஜென்னி, உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க.
இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் ஜென்னி, அதனால இன்னைக்கு நான் நம்ம ஆஃபீஸில் இருக்க மாட்டேன், வேற ஆஃபீஸ்க்கு மீட்டிங்க்கு போக வேண்டியது இருக்கு. எப்போ வருவீங்க அப்போ போயிட்டு? 3 o'clock ஆயிரும்னு நினைக்கேன். ஏன் ஜென்னி அப்செட் ஆயிட்டா? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓய் சொல்லுங்க. இங்கே பாருண்டே, மீட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே உனக்கு கால் பண்ணுறேன், நீ கீழே வா சரியா? எதுக்கு? கால் பண்ணுறேன், வெளியே வா, நம்ம அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் நான் வரமாட்டேன். ஆ வரமாட்டிங்களாம்மா? அன்னைக்கு என்ன சொன்னேன், ரோடு கிராஸ் பண்ணி விடட்டுமான்னு கேட்டதுக்கு கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பைக்கில் எங்கே கூப்பிட்டாலும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன மேடம் மாற்றி பேசுகிறீங்க? அது சும்மா அப்படியே சொன்னேன். அப்போ புரியல, இப்போ புரியுது. உனக்கு தெரிஞ்சிருக்கு நான் தான் மாப்பிள்ள அப்படின்ட்டு, அதனால நீ தைரியமாக சொல்லிட்டு போயிட்ட. நான் யோசிச்சு கிறுக்கு பிடிக்குது, எதுக்கு இந்த பிள்ளை நம்மளை பார்த்து இப்படி சொல்லியிருக்கோம், நம்மளை லவ் பண்ணுதா என்ன? யோசிச்சு என்ன நிலைமைக்கு ஆயிட்டேனா? அடுத்த நாள் வந்து பேசுறதுக்கு பார்த்தா ஆளு கையிலே மாட்டலையே. சரிங்க மேடம், ரெடியா இருங்க சரியா? நான் கிளம்புறேன். இந்த ட்ரெஸ்ல மீட்டிங்க்கு போக போறீங்க? இல்லை ஜெனி, அதுக்கு தனியாக ஃபார்மல் ட்ரெஸ் லாக்கரில் வச்சுருக்கேன், அதுதான் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். சரி, உள்ளே வந்தேன்னா எல்லாரும் கிண்டல் அடிச்சிடக்கூடாதுல்ல, அதான் வெளியே நின்று சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்தேன். சரி சரி, வரும்போது வாசுட்ட மட்டும் சொல்லிடாதேன்னா, தெரிஞ்சா அவளே கொட்டை அடிச்சிருவா எல்லாத்திட்டையும். ஏன் ஜென்னி சிரிக்க? அங்க பாருங்க. வா வசு, எப்போ வந்த? வசு கொட்டை அடிச்சிருவான்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். சும்மா வசு, ஜென்னிக்கு சும்மா சிரிப்பு காட்டுறதுக்கு அப்படி சொன்னேன், நீ எதுவும் தப்பா நினச்சிக்கிடாத. ஜென்னிக்கு சிரிப்பு காட்டுறதுக்கு எனக்கு கேவலப்படுத்தி தான் சிரிப்பு காட்டுவீங்களோ? சே ஜென்னி, உன்னை போய் நான் அப்படிலாம் சொல்லுவேனா? நீ தான் சூப்பர் கேர்ள் ஆச்சு. ஆஃபீஸ்லேயே உன்ன மாதிரி டேலண்டான பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை வசு, அப்படி ஒரு ஆளு நீனு. ஆமா, நீ காப்பி போட்டு கொடுத்தால அதுலயே முருகேசன் சாருக்கு டேலண்ட பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு. என்ன ஜோக்கா? மாத்தி மாத்தி சிரிக்கீங்க ஜோடியா? இப்பமே போய் சொல்லிடுற எல்லார்ட்டையும். வசு ப்ளீஸ் சொல்லாதண்ணா, அப்படின்னா 2 பேரும் இப்ப மன்னிப்பு கேக்குறீங்கன்ட்ட. மன்னிச்சுக்கோ வசு. ஆமா மன்னிச்சிரு வசு. அந்த பயம் இருந்தா சரிதான். சரி, பாய் ஜெனி. பாய் வசு. எங்கிட்டு போறாங்க சார்? அவங்களுக்கு இன்னைக்கு வேற ஆபீஸ்ல கிளையண்ட் மீட்டிங் இருக்கான், இன்னைக்கு நம்ம கூட இருக்க மாட்டாங்களாம். நம்ம கூட இருக்க மாட்டாங்களா இல்ல வா கூட இருக்க மாட்டாங்களான்னு வருத்தத்தோட சொல்றியா? பாட்டி சரி வா, டைம்ல லாகின் பண்ணலாம், இல்லாட்டி சீனி கால் பண்ணிரும் அங்க இருந்து.